சைக்காலஜி ஆஃப் மணி இந்த புக்கை சொல்கிறதுக்கு முன்னால் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்கிறேன். ஒரு கிளாஸில் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒருத்தன் கிளாஸ் டாப்பர், ஒருத்தன் ஆவரேஜான ஸ்டூடெண்ட். 10 வருஷம் கழிச்சு இவங்க 2 பேரில் யார் கண்டிப்பாக செட்டில் ஆயிருப்பான் நீங்கள் நினைக்கிறீங்க? தெரில, நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த ஆவரேஜாக படித்தான் பார்த்தீங்களா, அவன் தான் செட்டில் ஆயிருப்பான். அந்த டாப்பர் கண்டிப்பாக ஸ்ட்ரகிள் ஆகி நிற்பான். இதுக்கு பேர் தான் சைக்காலஜி ஆஃப் மணி. இதை பற்றி தான் நம்ம இப்போ கரெக்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஒரு சின்ன கதை சொல்கிறேன். ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒருத்தன் பேர் அருண், ஒருத்தன் பேர் பாலான்னு வச்சுக்கோங்களேன். அருண் என்ன பண்ணுவான், சேலரி வந்த உடனே நியூ ஃபோனு, பைக் அப்கிரேட் பண்ணுறது, வீக்கெண்ட் பார்ட்டி, லைஃப்பை சும்மா சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணுறான். ஆனால் இந்த பாலாங்கிற பையன் என்ன பண்ணுவான் தெரியுமா, சைலண்டாக இருப்பான். அன்னெசரியாக எந்த செலவும் பண்ண மாட்டான், கொஞ்சம் சேவ் பண்ணுவான். அவனை பார்த்து எல்லோரும் சொல்லுவாங்க, இவன் லைஃப்பை என்ஜாயே பண்ண மாட்டான், சரியான கஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் 5 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அருண் ஒரே இஎம்ஐலையும் டென்ஷன்லையும் சேலரி பத்தலன்னு ஒரே புலம்புல ஸ்ட்ரெஸ்ஸில் சுற்றிட்டு இருப்பான். ஆனால் அந்த பாலா எப்போ சேவ் பண்ண ஆரம்பித்தானோ அந்த சேவிங்ஸால் அவன் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருந்திருக்கும், சேவிங்ஸும் பண்ணியிருப்பான். ஜாப் விட்டாலும் 6 மாதம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சில்லாக அவனால் லைஃப்பை சர்வை பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த டிஃப்ரென்ஸ் இதை பற்றி தான் இந்த புக்கு என்னன்றதை சொல்ல போகுது. ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். பிஹேவியர் தான் மேட்ரு. இதில் என்ன இம்பார்ட்டண்ட்னா, மணிக்கு இன்டெலிஜென்ஸ் தேவையில்லை, பிஹேவியர் தான் முக்கியம். நீ எவ்வளோ சம்பாதிக்கிறங்கிறது முக்கியம் இல்லை, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது தான் முக்கியம். பாயிண்ட் 2 ஷோ ஆஃப் பண்ணுறது ஒரு பெரிய ட்ராப்புங்க. இன்னொருத்தன் பெரிய மிஸ்டேக்கு என்ன தெரியுமா, நம்ம பண்ணுற பெரிய மிஸ்டேக் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக செலவு பண்ணுறோம். கார் வாங்குகிறோம், ஃபோன் வாங்குகிறோம். ஆனால் இதெல்லாம் ஹாப்பினஸ் கிடையவே கிடையாது. மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்றதுக்காக தான் நம்ம வாங்குகிறோம். அதெல்லாம் இந்த ஃபோன் வாங்குறது, கார் வாங்குறதெல்லாம் நம்மளோட பெரிய ஹாப்பினஸ்க்காக வாங்குகிறோன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ரியல் உண்மை, இந்த கார் வாங்கினா நம்ம சின்ன கார் வாங்கிட்டோன்னு சொல்லுவாங்களே, அதனால் பெரிய காராக வாங்குவோம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியால் தான் போகிறோம். ரியல் வெல்த்னால் என்னென்னா, யாருக்கும் தெரியாமல் நீ சேஃபாக இருக்கிற பற்றியா, அது பேர் தான் ரியல் வெல்த்து. பாயிண்ட் 3, ஃப்ரீடம் தான் அல்டிமேட் கோல். நம்ம எல்லாருமே மணி ஏர்ன் பண்ணுறோம், ஆனால் எண்டு கோல் என்ன? ஃப்ரீடம் தான். எல்லாருக்குமே ஒரு ஃப்ரீடம் தேவை. மார்னிங் காலைல ஏந்திரிச்சு அலாரம் வைக்காமல் எவன் ஏந்திரிக்கிறானோ, பாஸ் கிட்ட ஐயோ இன்றைக்கி என்ன போய் பதில் சொல்ல போகிறோம், ஸ்டேட்டஸ் என்ன சொல்ல போகிறோன்னு தெரியாமல் புலம்பாமல் இருக்கானோ, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கானோ, அவன் தான் உண்மையாலே ஃப்ரீடம். அதுக்கு என்ன தேவை? சேவிங்ஸ் தான் தேவை. பாயிண்ட் 4, ஸ்மால் சேவிங் ஈக்குவல் டு பிக் மேஜிக்னு சொல்லுவாங்க. டெய்லி 100 ரூபா சேவ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதனால் என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். வெறும் 100 ரூபா சேவ் பண்ணுறதுனால என்ன நடக்க போகுது, பெருசாக நம்ம எவ்வளோ சேர்த்துற போகிறோம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் கொஞ்சம் வருஷம் கழித்து நம்ம அந்த 100 ரூபா சேர்த்த காசு அது காம்பவுண்டிங்காக மாறும் பார்த்தீங்களா, அது ஒரு பெரிய மேஜிக். அது பேர் தான் காம்பவுண்டிங் மேஜிக்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா, மணியை ஹேண்டில் பண்ணுறதுக்கு பெரிய கணக்கு போட்டு பெரிய இன்டெலிஜென்ஸ்லாம் தேவையில்லை. ஓகேங்களா? அது ஒரு பிஹேவியர். நீ ரிச் ஆகணும்னா அதிக ஏர்ன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஸ்மார்ட்டாக மேனேஜ் பண்ணுறது தான் முக்கியம். ஸோ முக்கியமாக ஒவ்வொரு மாதம் சேலரி வரும்போது ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு செகண்ட் யோசிச்சுப்பார், இது இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கா இல்லை உன் ஃப்யூச்சரை செக்யூர் பண்ணுறதுக்கான செலவா அப்படின்னு. முக்கியமாக 90% பேர் மணியை ஏர்ன் பண்ணுறாங்க, ஆனால் 10% பேர் தான் அந்த மணியை கரெக்டாக ஹோல்டு பண்ணி வைக்கிறாங்க. நீங்கள் எந்த சைடு கரெக்டாக யோசித்து செலவு பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், மணியை சேவ் பண்ணுறதுக்கு இன்டெலிஜென்ஸ் தேவையில்லை, டிசிப்ளின் தான் தேவை. அதுதான் இந்த மணி சைக்காலஜி ஆஃப் மணி.